சவுண்ட்னஸ் டெஸ்ட் ஆஃப் சிமெண்ட்டை எளிமையாக அனிமேஷன் மூலம் விளக்கும் வீடியோ. சிமெண்ட் செட் ஆன பிறகு அளவில் மாற்றம், விரிவடைதல் ஏற்படுகிறதா என்பதை கண்டறிவதுதான் சவுண்ட்னஸ் டெஸ்ட். சிமெண்டில் உள்ள ஃப்ரீ லைம், கால்சியம் ஆக்சைடு CaO மற்றும் மெக்னீசியா MgO போன்ற பொருட்கள் நேரம் கடந்த பின் மெதுவாக ஹைட்ரேஷனாகி அளவில் விரிவடைதல் ஏற்படுத்தும். இந்த விரிவடைதல் கான்கிரீட்டில் கிராக்ஸ், பல்ஜிங் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதை முன்கூட்டியே கண்டறியத்தான் சவுண்ட்னஸ் டெஸ்ட் செய்யப்படுகிறது. பயன்படுத்தப்படும் கருவிகள்: லீ ஷட்டிலியர் மோல்டு, கிளாஸ் பிளேட்ஸ் கண்ணாடி தகடுகள், வாட்டர் பாத் நீர்க்குழியல் பாத்திரம், மெஷரிங் ஸ்கேல் அல்லது வெர்னியர் காலிப்பர், சிமெண்ட் பிளஸ் வாட்டர் ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சிக்கு. விரிவான செய்முறை: முதலில் ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி P மதிப்பை கண்டறிக. அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ப சிமெண்டை தண்ணீருடன் கலந்து ஒரே மாதிரியான பேஸ்ட் தயார் செய்க. குறிப்பு: ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி இல்லாமல் பேஸ்ட் தயார் செய்தால் டெஸ்ட் ரிசல்ட் தவறாக வரும். லீ ஷாட்டிலியர் மோல்டின் உள்ளே சிறிதளவு எண்ணெய் தடவி பேஸ்ட் ஒட்டாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். மோல்டை ஒரு கிளாஸ் பிளேட் மேல் வைக்க வேண்டும். தயார் செய்த சிமெண்ட் பேஸ்டை மோல்டில் நிரப்ப வேண்டும். மேல் பகுதியை இன்னொரு கிளாஸ் பிளேட் வைத்து மெதுவாக அழுத்தி கூடுதலான பேஸ்டை அகற்ற வேண்டும். இதனால் மோல்ட் முழுவதும் பேஸ்ட் சமமாக நிரம்பும். மோல்டின் 2 பாயிண்டர்களுக்கிடையேயான தூரத்தை அளவிடு. அந்த ஆரம்ப மதிப்பை L1 என பதிவு செய். இது சிமெண்ட் செட் ஆகும் முன் உள்ள ஆரம்ப அளவு. மோல்டை 27 ± 2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுள்ள தண்ணீரில் முழுமையாக மூழ்க வைத்து 24 மணி நேரம் வைக்க வேண்டும். இதனால் சிமெண்ட் சாதாரணமாக செட் ஆகும் நிலை உருவாகும். 24 மணி நேரம் கழித்து அதே மோல்டை உள்ளே வைத்தபடி தண்ணீரை கொதிக்க வைக்க வேண்டும். தொடர்ந்து 3 மணி நேரம் பாய்லிங் நிலையில் வைத்திருக்க வேண்டும். இது சிமெண்டில் உள்ள ஃப்ரீ லைம், மெக்னீசியா போன்றவை விரைவாக ஹைட்ரேஷன் ஆகி விரிவடைய செய்கிறது. ஆக்சிலரேட்டட் எக்ஸ்பான்ஷன். பாய்லிங் முடிந்ததும் மோல்டை வெளியே எடுத்து அறை வெப்பநிலையில் குளிர வைக்க வேண்டும். பிறகு மீண்டும் பாயிண்டர்களுக்கிடையேயான தூரத்தை அளந்து அதை L2 என பதிவு செய். ஸ்கிரீனில் தெரியும் ஃபார்முலா மூலம் எவ்வளவு எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்குன்னு தெரிந்து கொள்ளலாம். அதுவே சிமெண்டின் மொத்த விரிவடைதல் அளவு. ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் IS கோட் IS 4031 பார்ட் 3. சிமெண்ட் டைப் மேக்ஸிமம் பர்மிசிபிள் எக்ஸ்பான்ஷன். OPC ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் 10 mm. PPC போர்ட்லேண்ட் பொசலோனா சிமெண்ட் 10 mm. SCC போர்ட்லேண்ட் ஸ்லாக் சிமெண்ட் 10 mm. L2 - L1 less than 10 mm சிமெண்ட் இஸ் சவுண்ட், தரமானது. L2 - L1 greater than 10 mm